எப்படியோங்க நாம நினைச்ச மாதிரி நம்மளோட தாய் மாமங்கிற உறவை விட்டு கொடுக்காம சபையில ஊருக்காரங்க முன்னாடி நம்ம மனசு நெறிஞ்ச மாதிரி சீர் செஞ்சாச்சு. ஆமா பானுமதி, அந்த ஊர்ல இருக்கிற 4 பெரியவங்க எடுத்து சொன்னதுனால இந்த விஷயம் சுமூகமா முடிஞ்சிடுச்சு. அப்பா, இந்த கருப்பு சங்கத்தை ஏப்பாடி மாறிட்டாரு. அவருக்கு என்னதான் ஆச்சு? அப்படி நம்ம என்னதான் பண்ணோம்? அவருக்கு ஏன் இவ்வளோ கோவம் நம்ம மேல? அட, அவன்லாம் ஒரு பெரிய மனுஷனு, அவன்லாம் ஒரு ஆளாப்பா. அவன் வந்து கேட்டான்டா, உங்க அத்தைய அழகு ரதத்தை அந்த உங்க மாமனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம், அந்த நன்றி கூட இல்லாம இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு எதிராகவே அவன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இந்த பானுமதி, சந்தோஷ் சுகந்தி கல்யாணத்தை நம்ம மலர்கொடிக்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். அவள் தான் வந்து மலர்கொடி தான் வந்துட்டு இப்போ சூழ்நிலை சரியில்லை, பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டா. மலர் எந்த ஒரு விஷயத்தையும் 4 முறைக்கு 4 முறை யோசிச்சு தான் செய்வாள். ஆனால் இந்த மணிமாறனை மட்டும் அவளால் மாற்றவே முடியல. அவள் மனசை எப்படியாவது மாற்றிட்டா சுகந்தி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். இங்கே பாருங்க, மலர் எந்த முடிவு எடுத்தாலும் அவள் சரியான முடிவு எடுப்பா. அவள் என்கிட்ட கூட சொன்னான், அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியான தருணம் வரும்போது நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், நீங்கள் வந்து பொண்ணு கேளுங்கன்னு அவள் சொல்லியிருக்கா. இந்த கருப்புசாமி கிழவன் தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஸ்க்ரூ ஏற்றிக்கிட்டே இருப்பான். இப்போ கூட ஏதாவது மணிமாறனை ஏற்றிக்கிட்டு தான் இருப்பான். ஆண்டவா, என்னையும் என் தங்கச்சியும் பிரித்து வச்சு ஏன் இப்படி வேடிக்கை காட்டுற? நீ தான் எப்படியாவது எங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்தணும். ஏங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம என்னங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணும்? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது? நம்ம எல்லாரும் ஒன்றா ஒரே குடும்பம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அட பெருமாளே, உன்னை கும்பிட்றத தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை. உன்னைதான் கும்பிட்றோம், எங்கள் குடும்பத்தை நீதான்ப்பா சேர்த்து வைக்கணும். வானமதி, உன் கூட கஷ்டத்தை அந்த இறைவன்கிட்ட காலையில் வச்சுட்டல, இதுக்கு மேலே அவர் பார்த்துக்குவார். சரி, நீ போய் உள்ள படுத்துவங்க. சந்தோஷ், அம்மாவை கூட்டிகிட்டு போய் உள்ள படுக்க வைப்பா. சரிப்பா, ஆமா போகலாம். ஐயா, 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 ஏறி கத்திட்டு வரா. ஐயா, அந்த மாணிக்கல் இருக்கல்ல, நம்ம காட்டில் ஏறு ஓடிட்டு இருக்காங்க. வந்து என்னன்னு கேளுங்க. அவன் எதுக்குடா நம்ம காட்டில் ஏறு ஓட்டுறா? தெரியலங்க ஐயா, வாங்கய்யா. ஏய் சந்தோஷ், ஏறா இருவாள. அவன் இன்னைக்கு நம்மள ரெண்டு பார்த்துடா, இன்னைக்கு அவனை வெட்டாமல் கூடாது.
காட்டில் காலை வச்ச உங்கள் அப்பன் எங்கிட்ட எப்போ சண்டை பண்ணிட்டு போனானோ அப்பயே உங்கள் உருவே வேணான்னு ஒதுக்கி போயிட்டல இப்போ என்ன உரிமையடா என் காட்டில் காலை வச்ச சொல்றா சொல்லு. புரியல, இவன் ஒப்பனுக்கு பிறந்தவ தானா? ஏய் என்ன சொல்ற? நிறுத்தனா, இவனுக்கு பங்கு இருக்கா இல்லையா? உன் தங்கச்சிக்கு பங்கு இல்லைன்னு சொல்லு, நாங்க இப்பவே கிளம்புறோம். பங்குதாண்டா. அப்பா பெரிய மனுஷங்களா, நீங்களே அதுக்கு நல்லா முடிவா சொல்லுங்க. ஏய் பங்குதானா, நான் உனக்கு கொடுக்குறேன் பங்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், எனக்காக கொடுப்பியாண்ண? என்னம்மா கேளுமா, என்னம்மா என் தங்கச்சிமா, நீ எது கேட்டாலும் நான் கொடுக்குறேம்மா, கேளுமா. மண்டிட்டு மடி எது பிச்சை கேட்குற? இந்த காட்ட எனக்கு பிச்சையா போடுவியாட? சொல்லு. எடுத்துக்கம்மா, இது உன் காடு, உன் தோட்டமா, உன் சொத்துமா, எடுத்துக்கம்மா. உனக்கு இல்லாத இடமா, ஆனா நீ மட்டும் என் கூட இருந்தா அதுவே போதுமா. இல்லடா, இல்லடா, உன் கூட இனிமே இருக்க முடியாது. உன்னை பார்க்க கூடாது, உன் கூட பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் இந்த மனுஷன் எனக்கு கூட்டிட்டு வந்தாரு. என்னம்மா சொல்ற? என்ன மன்னிச்சிடுட, எனக்கு பிச்சை போடுட, பிச்சை போடு. எடுத்துக்கம்மா, இன்னையிலிருந்து இது உன் காடு, நீ எடுத்துக்கம்மா. ஆனா என்னை விட்டு போறேன்னு சொல்றியாம்மா, இது என்னம்மா நியாயம்? என்ன மன்னிச்சிடுட. சொத்து பூரா எடுத்துட்டு போமா, ஆனா நீ மட்டும் வேணுமா, உன் உறவு மட்டும் எனக்கு வேணுமா. இல்லைண்ணே, அதை என்னால முடியாதுண்ண. இந்த மனுஷன் அங்கிருந்து வரும்போதே என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் வந்தாரு. கடவுளே, என்னம்மா சொல்ற? என்ன மன்னிச்சிடுண்ண. பாடு என்ன பாடு? பாடு வளரு, வளரு. ஏன் விட்டு செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணா கைவிட்டு போக கண்ட கண்ணு வருமே. தங்கச்சி கண்ணீர் கண்ணீரக் கண்டா தன்மானம் கூட அண்ணன் விட்டுத் தருமே. பந்தத்தை மீறி போக சக்தி இல்லையே, பாசத்தும் பங்கு போட பட்டா இல்லையே. இழகி போச்சு வெட்டுப்பாறை. நீங்க கலக்காதீங்க. என் சொத்து பூரா கெடுதா விட புதுப்பிள்ளை. ஆனா என் தங்கச்சி என் கிட்ட பிரிச்சுட்டாங்க, பாடு பிரிச்சுட்டா. என் சொத்து பூரா கொடுத்துருப்படே பாடு, சொத்து பூரா கொடுத்துருப்படே. இங்க பாருங்க, அவளே போன பின்னாடி நான் உயிரோட இருந்தா எல்லாம் செத்தாங்க பாடு. ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் உசிரியா போயிடுச்சு பாடு. என்ன விட்டு நீங்க சொல்லாதீங்க. நீங்க கலக்குடா, நீங்க கலக்குடா. எங்களுக்கு யாருக்கு ஆதரவு கொடுப்பா? இங்க பாருங்க, அவ எங்க போயிட போறா? அவர் இந்த உள்ளூர்ல தான் இருக்கா. இங்க பாருங்க, ஒரு நாள் இல்லைனாலும் அவ புரிச்ச உங்க நல்ல உள்ளத்தை புரிஞ்சு உங்க மேல தப்பில்லைன்னு தெரிஞ்சு நம்ம குடும்பத்தோட எல்லாரும் ஒண்ணா சேரதான் போறோம். அப்போ உங்க தங்கச்சி உங்க மடியில படுத்து தூங்கதான் போறா. நீங்க உங்க தங்கச்சிக்கு தாலாட்டு பாடதான் போறீங்க. இது நடக்கும், இது நடக்குங்க, நடக்குமா பாடு? நடக்குங்க. நடக்கும்.
நடக்கும். என் உயிரே யாவும் நீதானே, கண்ணீரண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே, உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே, வரமும் தவமும் நீயே, வலியும் மருந்தும் நீயே, உயிரினில் கலந்த என் தாயே, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ சொக்க தங்கோ, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ சொக்க தங்கோ, என் உயிரே யாவும் நீதானே, கண்ணீரண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே. பூமாலை கோடி பொன்னாரம் சூடி நீ நிற்கும் கோலம் அம்மம்மா, ஊரார்கள் கூடி உன் வாழ்த்து பாடி தோய்கின்ற நேரம் கண்ணம்மா, நிழலென நான் நீண்டு இருப்பேன், அடியெடுத்து நீ போக உடை பிடித்து கூரை கொடுப்பேன், வெயில் மழையில் காப்பாக தங்கை திருமுகம் நெஞ்சில் நிறைகிறதே, தும்பை மலரிலும் மஞ்சள் வழிகிறதே, புத்தம் புது விடியலும் புலருதே, என் உயிரே யாவும் நீதானே, கண்ணீரண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே, ஒரு கொடி பூக்கள் நாம் தானே, கொடியது சாய்ந்தும் பூத்தோமே, இனிய சுமையை தோளில் இருக அணைத்த நாளில், அன்னை என உணர்ந்தேனே, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ சொக்க தங்கோ, தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ. என்னண்ணா இந்த சீன் சரியா தானே? மாமா இங்க வாங்க. என்னடா வீடு ஃபுல்லா இவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரே ஆச்சரியமா போச்சு எனக்கு. அது ஒண்ணு இல்ல மாமா, இன்னைக்கு திருவாதிரை நோன்பு. அப்படின்னா சுமங்கலி பொண்ணுங்க தான் புருஷனோட ஆயுசு நல்லா கெட்டியா இருக்கணும்னு இந்த நோன்பு எடுப்பாங்க. அதனால காலையில இருந்து பச்சை தண்ணி கூட எங்க நாக்குல படல தெரியுமா? என்ன பக்தி என்ன பக்தி. அப்புறம் மாமா இருங்க, உங்களுக்காக ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம், போய் எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க ஒரே ஒரு நிமிஷம் ஐட்டம் கேட்க கூடாது. ஒருத்தி கும்பிட்டா 10 வருஷம் ஆயுள் கூடும், இன்னொருத்தி 10 வருஷம், மொத்தம் 20 வருஷம் ஆயுள் கூடுது எனக்கு. ஒரிஜினல் கும்பிட்டா
இன்னும் 20 40 வருஷம் நீ இருப்ப போ. 40. சரி இரு மாமா வரேன். தாலி கயிறு எங்க போறாளுங்க ஒண்ணும் புரியலையே. எனக்கு மாமா சொல்லு சொல்லு. நானு இப்ப போய் சாமி கும்பிட்டு சாமி கழுத்துல போட்டு இந்த தாலியை எடுத்துட்டு வந்த மாமா. இதை இன்னைக்கு நீங்க மறுபடியும் என் கழுத்துல போடணும். அப்பதான் நீங்க தீர்க்காயுசா இருப்பீங்க. அப்படியா? ஆமா மாமா. ஆனா அது முதல்ல எனக்கு தான் போடணும். சரிங்களா? என்னத்துக்கு? என்ன வெங்காயத்துக்குன்னு கேக்குற? அதே மூத்த பொண்டாட்டி நான் இருக்கும்போது உனக்கு எப்படி போட்டு மாட்டுமா? மூத்த பொண்டாட்டி தான் முதல்ல போட்டுக்கிட்டேன். இப்போ 2வது தரமா நான் போட்டுட்டு வந்தேன். இப்போ எனக்கு முதல்ல போடட்டும். ஓஹோ, அவளுக்கு நீ இப்ப போடுவியா? மாமா நீ எனக்கு தான் போடணும். என்னடி இப்படி அடிச்சுக்கிறீங்க? இப்ப நான் இத என்ன- புடி வரேன். இந்தா, இதே போடு வரேன். வந்து வரல. ஐயோ என்னடி இது? இப்ப மட்டும் நீ என் கழுத்துல தாலிய போடல, இந்த உரலுக்குள்ள உன் தலையில போடுவேன். இங்க பாரு, அந்த தாலி நீ ஏன் கழுத்துல போடல, ஒரே வெட்டு. ஏண்டி இது என்னடி? புருஷன் ஆயுளை காப்பாத்துற சொன்னீங்க, ஆயுள் ஒரே அடியே தூக்கிட்டு அது இப்போ ஓயில போடாலும் சரி போட்டுருவேன். எனக்கு போடல வெட்டுறேன். ஒழுங்கா போட்டுரு என் கழுத்துல. யோ ரெண்டு பேரும் கீழே போடுங்கடி. அடே அடே. ஏண்டி இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா? சரி இதுக்கு ஒரு முடிவு நீயே சொல்லு. முடிவு நான் சொல்றேன். ரெண்டு பேருக்கு ஒண்ணா தாலி கட்டிட்டு வாங்கடி. சரி கயிறு மட்டும் புடி மாமா. அப்பா என் கழுத்துல போட்டாரு. நான் தான் மூத்தவன். இருந்துட்டு போடி. இப்ப தெரிஞ்சு போடி காக்கா மூக்கி. என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது என்ன பம்பு கந்தா அவ்வளவுதான். புருஷன் ஆயுளை காப்பாத்துறதுக்கு உங்க மாதிரி பொண்டாட்டிங்க நான் உலகத்திலேயே பார்க்கல. நல்லா இருக்குடி. சொன்னதை கேட்டா உயிரோடுறப்ப இல்லைன்னா நைட்டோ கள்ள தூக்கி போட்டுருவேன். நான் வெட்டுறேன். மறுபடியும் வேதாளம் முருங்க மலை அடிச்சுட்டு அடிச்சுக்கங்கடி போங்கடி. ஏய் இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா நாம போலாம். சாமி சாமி வா பக்தா, நான் கூறியது போல் திருமணம் செய்து கொண்டாயாட்டுங்குதே. ஏதோ இனிமேல் உங்களுடைய- சந்தோஷமா வாழு. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால பண்ணிட்டு வந்துட்டேன் சாமி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொல்லுங்க சாமி. இனிமேட்டு நீ சந்தோஷமா வாழு. சாமி சந்தோஷங்கிறது எனக்கு எங்க சாமி இருக்கு? என்கிட்ட சொத்து பத்தி எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இருக்கிறது எனக்கு இந்த சுகம் மட்டும்தான். நான் என்ன சாமி பண்ண போறேன்? என்னுடன் என் ஆசிரமத்தில் இருந்து கொள். என்ன சாமி சொல்றீங்க? என்ன ஆச்சரியமா கேட்குற? எனக்கு செல்லக்கிளி முத்தம்மா அவங்க இருவருக்கும் குழந்தை வரம் கொடுக்க போறேன். அதனால என் ஆசிரமத்தை நீயே பார்த்துக்கொள். நன்றி சாமி, நான் மகிழ்ச்சியா இருப்பேன் சாமி. சென்று வருகிறேன். சரிங்க சாமி. என்ன விலை அழகே, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். என்ன விலை
நிலவு இருக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு ஆகாரம் நஞ்சாச்சு தினம் தினம் உனை நினைக்கிறேன் குறும்பென உடல் இழைக்கிறேன் உயிர் கொண்டு வரும் பதுமையே உனை விட இல்லை புதுமையே உன் புகழ் வையமும் சொல்ல சிற்றன்ன வாசலில் உள்ள சித்திரம் வெக்குது மெல்ல உயிரே உன் புகழ் வையமும் சொல்ல சிற்றன்ன வாசலில் உள்ள சித்திரம் வெக்குது மெல்ல நல்ல நாள் உன்னை நானும் சேரும் நாள்தான் என்ன விலை அழகே என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் சுகுந்தி வா சுகுந்தி, அத்தை வேற எங்கள் அப்பாட்ட பேசக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அவங்க 2 பேருமே பேசிக்கலாம். நம்ம கல்யாணத்தை யார் நடத்துறது? சந்தோஷ், பேசாம நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமா? முட்டாள்தனமாக பேசாத சுகுந்தி. நம்ம அப்படி செஞ்சால் நம்ம குடும்பத்தோட பகை இன்னும் அதிகமாயிரும் சுகுந்தி. நம்ம அப்படிலாம் யோசிக்க வேணாம். என்ன, நம்ம 2 குடும்பம் முதல்ல ஒன்று சேரட்டும், அதுதான் நம்மளுடைய ஆசையே. சந்தோஷ், இல்லைன்னா நம்ம 2 பேரும் எங்க அப்பா காலில் விழுந்து அவர்கிட்ட கெஞ்சலாம். யாரு? அவர் ஒத்துப்பாரு. உங்கள் அப்பா. அன்னைக்கு கெஞ்சனே என்னை அடிச்சுட்டோன்னே இழுத்துட்டு போல. இப்போ என்னடா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சுகுந்தி, இரு சுகுந்தி, யோசிப்போம், ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். இரு சுகுந்தி, சரி விடு. நான் இன்றைக்கே வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாட்ட எப்படியாவது பேசுகிறேன். அவங்களையும் சம்மதிக்க வச்சு உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்க கூப்பிட்டு வரேன். அதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி சுகுந்தி. இங்க பாரு சந்தோஷ், அந்த ஆண்டவனை நம்பினா கண்டிப்பா அவர் நமக்கு நல்ல வழி காட்டுவாரு. சரி சுகுந்தி, நம்ம காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து ஒரே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோம். நமக்கு சந்தோஷமே கிடையாதா சுகுந்தி? நம்ம வாழ்க்கை பூரா அப்படி சுகமாகவே போயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது சுகுந்தி. ஆமா சந்தோஷ், எவ்வளவு ஜாலியா இருந்தோம். ஆனா சூழ்நிலை பாத்தீங்களா, நம்மளை இப்படி தள்ளிடுச்சு. இங்க பாரு சந்தோஷ், எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே படாத, உன்னை பத்திரமா நான் பாத்துக்கிறேன், சரியா? விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ.
அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். இது இருளல்ல, அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். தலை சாயாதே, விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே வியக்கிறேன், எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே, பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூக்கூட அறியாமல் தீமை ருசிக்க வேண்டும். உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. வாங்க சித்தப்பா, வாங்க மாப்பிள. வாங்கத்த, வணக்கத்த. என்ன அப்படி பேக்குறீங்க? என்னடா திட்டி அனுப்பணும், மறுபடியும் வீடு தேடி வந்திருக்கானே பாத்தீங்களா? இவனுக்கு வெக்கமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீ எதை விட்ட எனக்கு என்ன? இல்ல எவ்வளவு வச்சிருந்தாலும் எனக்கு என்ன? ஏய் அடங்காதவள மாப்பிள, நம்ம பொண்ணை கேட்டு வந்திருக்காரு. மரியாதையா பேசு. நான் தான் பொண்ணு தரேன்னு வர சொல்லியிருக்கேன். அப்படியாங்க? சரி, முதல்ல சுகந்தியை கூப்பிட்டு கேளுங்க. அவ சம்மதிச்சா கட்டி கொடுக்கலாம். அவளா உன் பொண்ணா? அவ எப்படி சம்மதிப்பா? அவன் தான் என் பங்காளி சந்தோஷ விரும்பல, அவன் சம்மதிக்கவே மாட்டான். தெரியுதுல்ல? அப்போ பொண்ணத தட்டோட அப்படியே வெளியில போங்க. மாப்பிள, இவ சம்மதிச்சா சம்மதிக்கலாம் மாப்பிள. உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய் சம்மதம் சொல்லி தட்டை வாங்கிக்கிறேன். சம்மதம் சொல்லி தட்டை வாங்க. நீங்க ஒண்ணு ஒரு உத்தம பத்தின கூட்டிட்டு வரல, பொம்பளை பொறுக்கி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவனுக்கு வேணா நீங்க பொண்ணு கொடுக்க சம்மதிக்கலாம், ஆனா என்னால முடியாது. இங்க பாருங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா
என் மகளையும் வெட்டிட்டு நானும் செத்துடுவேன். டேய் மாணிக்கவேல், என் மக குருடோ கூடோ கிடையாது. என் மக உயரமா செக்க செவேல் தங்க சிலையாட்டம் பெத்து வச்சது யாருக்கு? உன்ன மாதிரி பொறுமை கட்டி கொடுக்கவா? இல்லடா, என் அண்ணன் மக சந்தோஷத்துக்கு. அவன் மன்மதனாட்டம் இருக்கான்டா, உன்ன மாதிரி பொறுக்கி கிடையாது. வீடு தேடி வந்தவனுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு சொன்னீங்களோ, அந்த உன் பொண்ணு என் காலில் விழுந்து கத்தணும், கதறணும், கண்ணீர் வடிக்கணும். சும்மா இல்லத்த மாமா மாமான்னு இது நடக்கும். நடத்தி காட்டுங்க, இது சத்தியம். போடா, ஒண்ணும் முடியாது. இந்த ஊர் திருவிழா முடிஞ்சோன்னு சுகந்திக்கு மாணிக்கவேலுக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் முடிவுறதுல எத்தனை தலை வாங்குறோன்னு எனக்கே தெரியாது. சித்தப்பா கொடுவாவை தீட்டி வைங்க. உங்க அண்ணன் மகன் மணிமாறன் எத்தனை தலையை வாங்குறான்னு எதுக்க? என்னோட வெறியாட்டத்தோட முதல் தலை அந்த சந்தோஷ தலத்தான். ஏய் மலர்கொடே, குருக்கா நீ வந்த உன பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேனே. சித்தப்பா, இந்த ஊர் திருவிழாவில் கடா வெட்டுறாங்களா இல்லையோ, மனுஷ தலைக்கு பஞ்சமே இருக்காது. அந்த முதல்ல போய் அந்த சந்தோஷ தலையை எடுத்துட்டு வந்தா தான் என் மனசு நிம்மதி. கோபம் வேண்டாம், அவசரப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சுகந்தி அந்த மாணிக்கவேலுக்கு தான். வா போலாம். தீ போடுங்க. கால்கள் மேய்ச்சி போடுறேன். கீழே அசாத வைங்க, நேரம் விடுங்க. ஒன்றும் ரெடி சாமி. நிறைந்த பௌர்ணமி, பெண்கள் ரெடியா? சிலுக்கு ஷாம்பு போட்டு குளிச்சு ஊத்தி பூ நிறைய வச்சு இந்த நீ சொன்னீங்களே என்னமோ ஜிப்பு பாட்டுக்கு பாட்டு நான் கூப்பிட்டா நீ மொத்தமா செல்லங்களே அடி வாங்கடே, சாமியார் வந்தாரு. வாங்க வாங்க, இன்னைக்கு நிறைய போயிட்டு. நான் கூறியபடியே சிக்கம் போட்டு நிறைய மல்லிகைப்பூ அழகாரு. சூப்பரா அடக்க முடியல, ஆரம்பிக்கலாம் போல இருக்கு. சாமி என்ன அடக்க முடியல? ஒண்ணு கீழே வருதா? அப்படி ஓரமா போயிட்டு வந்துருங்க. பூஜைக்கு தான் அழைக்கிறாராம். ஆமா, பண்ணுங்க பண்ணுங்க. பூஜைக்கு தயாரா இருக்கிறேன். ஆட்கள்லாம் வெளியே போயிருங்க. ஏன் சாமி? அவங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும். ஏன்னா நீங்க இருக்கும்போது பெண்களிடம் மந்திரம் ஓத முடியாது, படிக்காது, பூஜை படிக்காது. இல்ல சாமி, நான் அந்த மூலையில உட்காந்து ரெண்டு பேரும். வெளியே போயிருங்கள். நீங்களும் கூட தான் இருப்பீங்களா? சரி மாமா, இங்க போரு. சாமியார் சாமி போட்டான்னு போட்டுவாரு. வா போயிடலாம். பிசின்னு விட்டாங்க போ. வெளியே 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 போயிடலாம். உழுதுறாத. பெரியங்களை நீ வச்சுக்கோ, சின்னவளை நான் வச்சுக்கிறேன். சரி சரி. எங்க வீட்டுல ஒரு வேலைக்கார ஆயா இருக்கு, அதை யாராச்சும் சரி சரிங்க சாமி, ஆரம்பிக்கலாம். உனக்கு தான் பூஜை போட போறாங்க. போ போ. இதுல மொத பொண்டாட்டி. வா வா
இது கல்யாண கச்சேரி நேரம் வெடி வச்சேதான் ஒத்துதுவோம் நான் தான் சாமி சூடம் சாமி மேற்கு வாசல் சாத்தும் நேரம் பாக்கு தோப்பு வாரியா நேத்து பார்த்த கூத்து போதும் வேறு ஆள பாரையா காயமா ஆனது கோபமே ஏங்கடி மாயமா மோகுது சூரணா வேணுமே முள்ள வச்சு முள்ளெடுப்பேன் வாமா வாமா பட்டு உடல் கெட்டுவிடும் வேண்டாம் வேண்டாம் முள்ள வச்சு முள்ளெடுப்பேன் வாமா வாமா பட்டு உடல் கெட்டுவிடும் வேண்டாம் வேண்டாம் வேதாளம் போலேதான் ஏறாதே மீறாதே கூப்பாடு போடாமே சாப்பாடு போடேண்டி வா வா சாமி இது கல்யாண கச்சேரி நேரம் வெடி வச்சேதான் ஒத்துதுவோம் நான் தான் சாமி ஈரச்சேல காயக்காரம் பாய நோட்டா போடுறே கூரச்சேல பார்க்க பார்க்க வேற வேலை ஓடல சாத்துற கோவிலே பார்த்து ஏங்குற தீர்த்தமே போதல தாகமும் தீரல சிக்கிழுக்க சொக்கி நிற்கும் மாமா மாமா வெக்கம் என்ன ஒத்துழைக்க வாமா வாமா சிக்கிழுக்க சொக்கி நிற்கும் மாமா மாமா வெக்கம் என்ன ஒத்துழைக்க வாமா வாமா நாதாங்கி போட்டாச்சு நான் தூங்கி நாளாச்சு நாள் தோறும் மாறாப்பு நான் மாத்தும் கூட்டாச்சு நான் தான் ஆஹா சாமி ஆஹா சூடம் ஆஹா சாமி இது கல்யாண கச்சேரி நேரம் வெடி வச்சேதான் ஒத்துதுவோம் இது கல்யாண கச்சேரி நேரம் வெடி வச்சேதான் ஒத்துதுவோம் ஆஹா ஆஹா சாமி மோட்சம் ஆஹா ஏண்டி என்னடி சாமியார் போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவனா சாமியாரே வா வா சாமி பூஜை போடுங்கடா எங்களுக்கே குழந்தை கொடுத்துருப்பான் இவன் உனக்கு சாமியாராடா நான் அப்பவே நினைச்சேன் எங்க ரெண்டு பேத்துக்கும் பூஜை போட்டிருப்பான் அப்பவே நினைச்சுண்டு முன்னாடி இப்பு வச்சாட்டி எனக்கு அப்பவே பாதாம் முந்திரி ஏண்டா என்ன ரியாக்ஷன் தான் போலி சாமியார் இது இவன் பாத்தியா விட்டுருந்தா கொஞ்ச நேரத்துல எனக்கு புள்ள குடிச்சிருப்பான் என்ன ஐயோ மாமா நம்பாம அங்க போனா அப்புறம் பிள்ளை தான் கொடுப்பான் இங்க பாரு பண்ணலையா நான் நல்ல சாமியார் போலி சாமியார் மாமா தகல இது எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமா இவன் கூட பரவாயில்ல அவனை அதே அவுத்துட்டா கூட அமைதியா நிப்பான் ஒன்னத்துக்கு எல்லாரும் ஜாலிடா அவுத்துட்டாளுங்கடா
போடலான்னு ஏமா reaction இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. கீழே போட்டாலும் மிதிக்க மாட்டான். அதான் அவன் எதுக்குமே ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறானே. கீழே போட்டு மிதிக்கும் போதாமா டோப்பா கண்டுச்சு. அததான் நான் பார்த்தேன். என்னை கூப்பிடக்கூடாது நீ. எப்ப கீழே போட்டு படுக்கும் போது நான் வந்திருப்பல. எதுக்கு விளக்கு பிடிக்கவா? என்ன பூஜை காட்டுறதுக்கு கடைசியா முறமாமனை வந்து விளக்கு பிடிக்க போட்டீங்களா? ஆண்டவா நீங்க பாரு இது அடுக்குமாடா சாமியோ. சரி மாமா, போலீஸ கூப்பிட்டு இவங்களை புடிச்சு கொடுங்க முதல்ல. இல்லம்மா யார் போலீஸே காணுமே. வந்துட்டாரு. வந்துட்டாருயா கூத்தெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்குது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இரியா பையன் மாட்டிருக்காரு. யாரு கேக்கலாம்? நீங்க ஆளுங்க. நான் வந்து இளம் புயல் தங்கவேல் தேட்டர்கள் ஈவென்ட்ஸ் ஒரு கலை கலாச்சார இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதோட பிரதிநிதி நான். இந்த மாதிரி கிராமங்கள்ல விழிப்புணர்வு இல்லாம சாமியாரு வேகி வைக்கிறவன் இவனை மாதிரி ஆளு பொறுக்கி பசங்களை நம்பி கெட்டு போகாதீங்கன்னு இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வந்த ஒரு பத்திரிகை நிருபர் நான். அப்ப ரெண்டு பேர்த்தையும் முடிச்சிருக்கோம். ரெண்டு பேர்த்தையும் இங்க பாருங்க, இவனுங்க வந்து போலீஸ் சாமியார். கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு புள்ள கொடுத்துருப்பானுங்க. சாமி காமின்றான். அத வந்து ஹெட்லைனா போட்டு முதல்ல உள்ள தூக்கு. முதல்ல போட்டு விடுங்க. ஏய் இங்க பாருமா, முதல்ல நீங்களும் உங்க கணவன்மார்கிட்டையும் புத்திமதி சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ விழிப்புணர்வு இயக்கங்கள்லாம் தோன்றி இருக்குது, மருத்துவ உலகம் வந்திருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி போலீஸ் சாமியாரும் எவனா ஒரு பொய்யரையும் நம்பி முட்டாள்தனமா இருந்து இந்த உலகத்தை நம்பி ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. தவறு இல்லை, நல்லபடியா சந்தோஷம். இன்னொரு சமாச்சாரம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலன்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது மகா தவறு. இன்னும் எத்தனையோ யுத்திகள் இருக்குது மருத்துவத்தில், அதெல்லாம் கையாண்டு இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குதுன்னு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனமான காரியத்துக்கு மூட நம்பிக்கைக்கு பலியாகாதீங்க. அப்ப முதல்ல புடிச்சு இந்த ஆள உள்ள போடுங்க. யாரும் மனம் திருந்தி வாழுங்க போதும். சரி மாமா, நன்றி வணக்கம். எங்களை மன்னிச்சிருங்க மாமா, நாங்க ஒரு உண்மையை சொல்லிக்கிறோம். என்ன தெரியுமா, சாமியாரை கூட்டிட்டு போட்டோம். கிளம்பு. அது வாங்க பிக்கப் பண்ணி சொல்லு. இங்க பாருங்க, அந்த செட் முடியல. அது சாமியார், அதையும் கூட்டி மியூசியம் அது வசதி ஏறா. கூட்டிட்டு போய் முட்டுக்கு முட்டு தட்டுங்க. முட்டி முட்டி தான் தட்ட வைப்பேன். போய் கேர்தா பொருளை விட்டு வாங்க. வாங்க. மாமா எங்களை மன்னிச்சிருங்க மாமா. நீ வேலை வெட்டிக்கு போகாம சுத்த வேஸ்ட் பையனா இருந்தியா? உனக்கு பிள்ளைய பெத்துட்டு நாங்க எங்களோட சேர்ந்து அந்த குழந்தைங்களும் கஷ்டப்படணும் தான் இத்தனை நாளா உனக்கு நாங்க குழந்தை பெத்துக்காம இருந்தோம். எங்களுக்கு குழந்தை நிக்காமலாம் இல்ல, உனக்கு பொறுப்பு வரணும்ன்றதுக்காக தான் நாங்க இத்தனை நாளா கருத்திட மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது நான் அக்கா வந்த உடனே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் அதனாலதான் அக்கா கொடுத்த மாத்திரை நானும் போட்டுட்டு இருந்தேன். அதனாலதான் அவளுக்கு இத்தனை நாளா குழந்தை நிக்கல. கூட்டணி போட்டு தள்ளி போட்டுருக்கீங்க. எந்த சாமியாரையும் நம்பாத மாமா. வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா நான் உனக்கு பெத்து கொடுப்பேன். வருஷத்துக்கு 4 பிள்ளைய நான் பெத்து தரேன். என்ன சொல்ல போற? எப்படி வருஷத்துக்கு 4 பேக்கறங்கறாங்க? இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாளமா இப்பதான் வளர்ந்துக்கிறாங்க. சாமியார் தான் இவங்களுக்கு கத்து கொடுத்துருக்காரு. சரி, நான் ஏதோ வந்து உங்க குடும்பத்தில் உள்ள பூந்து ஏதோ குடைச்சலை கொடுத்துட்டு ஏதோ சோறு கிடைக்குதுன்னு சுகமா இருந்துட்டு சாமி. சரி தகல, நான் வந்து எங்க சிங்கப்பூருக்கே போறேன். இங்க லாக்கப்படாது. உங்களே ஏமாத்துற பொம்பளைங்க நான் கல்யாணம் பண்ணியிருந்தா அவளை நான் என்ன பண்றப்பா, என்ன எங்கெங்கயோ கொண்டு போய் சேர்த்திருப்பா. சரி சரி சகல, பஸ்ல போட்டுமா ஃப்ளைட்ல போட்டுமா? நீங்க ஃப்ளைட்ல போங்க, சைக்கிள்ல கூட போங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சிங்கப்பூருக்கு போறோமா? அதே சைக்கிள்ல போங்க. கப்பல்ல நீந்திட்டே போ. ஏன் கால் புண்ணோட? சரி போயிட்டு வாங்க. நான் பஸ்லயே போறேன். சரி டாடா. அப்பா எனக்காக நீங்க இதை பண்ணியாதான்ப்பா ஆகணும், எனக்கு வேற வழி இல்லப்பா. என்னால் எப்படிடா முடியும்? என்னால் தான் முடியும். என் தங்கச்சி நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு தெரிஞ்சேனே. இப்போ அவள் புருஷன்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு என் கூட பேச மாட்டேன்றான். சத்தியம் பண்ணவங்கிட்ட போய் என் பையனுக்கு பொண்ணு கொடுன்னு எப்படிடா நான் பானு? ஏண்டி பானு அப்படி பார்க்குறேன்? நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்ப்போமாடி? கடவுளே, எனக்கு ஒன்றும் புரியலடி. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி ஏன் நாத்தனா
உங்ககிட்ட தானே பேச மாட்டா, என்கிட்ட பேசுவா. நான் போய் கேட்கிறேன், ஏன் பையனுக்கு உன் பொண்ணு கொடு, ஏன் மருமகளை என் கையோட அனுப்பி வைன்னு நான் போய் கேட்கிறேன். சின்ன வயசுல இருந்து சுகந்தி தான் இவனுக்குன்னு சொல்லி சொல்லி வளர்த்துக்கலே அப்படின்னு தங்கச்சி புருஷனை 4 வார்த்தை நாக்கு புடுக்கிற மாதிரி நான் கேட்டுட்டு வரேன். உன்னை மட்டும் எப்படி தனியாக அனுப்ப முடியும்? சரி பானு, எவ்வளவோ ஆயிடுச்சு. நாம் 2 பேரும் போய் என் தங்கச்சிக்கிட்டையும் தங்கச்சி புருஷங்கிட்டையும் உன் பொண்ணை கொடுன்னு கேட்போம். அப்படி சம்மதிக்கலைன்னா மணிமாரம் காலை பிடிச்சாது நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி கேப்படி. எனக்கு நம்ம பையனோட வாழ்க்கை முக்கியடி, அதுக்காக என் உசுரை கூட நான் கொடுக்க தயாராக்கிறேன்டி. அப்பா வேண்டாம்ப்பா, நீங்கள் எனக்காக அங்கே போக வேண்டாம்ப்பா. அங்கே போய் அவங்க காலையும் விழ வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. அம்மா நான் காலம் பூரா இப்படி கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடுறோம்ப்பா. என்னை மறந்து சுகந்தியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாம்மா. நாங்கள் 2 பேரும் காலம் பூரா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இப்படியே வாழ்ந்துருவோம்மா. சாகலாம் மாட்டோம்மா. எங்கள் தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அதுக்காக நீ எங்கே போகிற, காலில் விழுற, உசுரம் விட்றன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாதும்மா. உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா அந்த நிமிஷமே நானும் செத்துருவோம்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. உனக்காக நானும் எங்க அம்மாவும் இருக்கும். நீ கலக்கக்கூடாதுடா, நீ கலக்கக்கூடாது. நாக்க பார்த்துக்கிறேன், உன் கூட சேர்த்து வைக்கிறேன்டா. அழகு சாமி. இங்க பாருடி, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ சரியா? நேரா எங்க அண்ணன் காலில் விழுந்து, இனிமே எல்லாமே உனக்கு அவங்க மட்டும்தான். நீ அவங்க கிட்ட நான் அனுப்புறேன்னு சொல்லு, மற்றது எல்லாத்தையும் எங்க அண்ணன் பார்த்துக்குவாரு. அம்மா நீங்க என்னை பத்தி கவலைப்படாத, என் விதி எப்படியோ அப்படியே நான் எடுத்துக்கிறேம்மா. அம்மா அப்பா பெருமளே, நீதான் பெத்த பிள்ளைய பெத்த தாய், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றத என்னோடவே கடைசியா இருக்கட்டும். இனிமே யாருக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கவே கூடாது. ஏய், இன்னும் இங்க என்னடி பண்ற? முதல்ல கிளம்புடி, சீக்கிரம் போடி. சந்தோஷ், சுகந்தி இந்த நேரத்தில் நீ எங்க? ஐயோ அதெல்லாம் நம்ம அங்க போய் பேசிக்கலாம். உன்னை மாமா வீட்டுல என்ன கொண்டு போய் விட சொல்லி அம்மா சொன்னாங்க, வா போலாம். அப்ப நீ வந்தது உங்க அப்பாவுக்கு தெரியாதா? சுகந்தி மாமாவுக்கு தெரியாம உன்னை கூட்டு போக விரும்பல சுகந்தி. ஐயோ சுகந்தி, நான் உன்னை கூட்டு போனாலும் எங்க அப்பா உன்னை ஏத்துக்க மாட்டார் சுகந்தி. சந்தோஷ், புரிஞ்சு கம்மி பேசாத. நான் இங்க இருந்தா எங்க அப்பா அந்த பொம்பளை பொறுக்கி மாடிக்கு வெளியே என்ன கட்டி வச்சிருவாரு. நீ இல்லாமனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, வா போலாம். சூப்பர்ரா பங்காளி, காத்திருந்தவனுக்கு கருக்கா கொடுத்துட்டு கடத்த பாக்குறிய பங்காளி. என்னடா அம்மாலும் மகளும் சாயந்தரமா தோட்டத்து பக்கம் போறாங்களேன்னு பார்த்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. இந்த மேல இதை விட்டு வச்சா நீங்க அப்பா இவளை எனக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அர்த்தமில்லாத போயிடும். ஏய், நான் இவளை கூட்டிட்டு போறேன். நீ போய் ஊர்ல கூட்டிட்டு வந்து பாடுறா. அவன் என் காதலி, அவளை நான் அவனுக்கு விட்டு கொடுக்க அவனு பொட்ட பையன் இல்லடா. என் மேல கைய வச்சதுக்கு உன்னை 2 துண்டா வெட்டி போட்டுக்கணும். ஏன் தெரியுமா வெட்டிட்டு போற? என் வீட்டுக்காரியோட முன்னாள் காதலன்னு போடா. யாரு உனக்கு பொண்டாட்டி? சந்தோஷம் பொண்டாட்டி. இங்க பாரு, இந்த மாதிரி நீ பண்றதுல எங்க மாமா தெரிஞ்சு உன்னை வெட்டியே போட்டுருவாரு. மரியாதையா கிளம்பு. ஏண்டி சந்தோஷம் சொல்லி என் கோபத்தை கிளற? இவனை வெட்டிக்கு தான் உன் கழுத்துல தாலி கட்டு நீ ஆசைப்படுற மாதிரி தெரியுது.
மாமா கால் விழுந்து கூட கேக்குறேன். தயவு செஞ்சு சந்தோஷம் விட்டுருங்க மாமா. உங்களுக்கு நான் தானே வேணும். என் கழுத்துல இப்பவே தாலி கட்டுங்க. ஆனா சந்தோஷப்பட்டு விட்டுருங்க மாமா. ப்ளீஸ் மாமா. அவனை ஒன்றும் பண்ணிடுங்க மாமா. உங்க கால்ல கூட விழுறேன் மாமா. என்ன செஞ்சு இப்படி பார்க்குற? போட்டுடலாமா? ஏய் குத்துறா, குத்தி கொல்றா. ஏன்டா நிறுத்திட்ட? ஏய் உன்கிட்ட உயிர் பிச்சை வேணாம்னு தெரிஞ்சா எங்க அப்பா கூட என்னை ஏத்துக்க மாட்டாரா. உன்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நான் செத்தா என்ன இருந்தா என்ன? குத்துறா, குத்தி கொல்றா. சரி பங்காளி ஆசையா கேட்கறான், குத்திட்டான். ப்ளீஸ் மாமா. மாமா அவனை பண்ற மாதிரி இருந்தா என்னைய பண்ற. எப்படி கூப்பிட்டா? மாமா. இத்தனை வருஷத்துல ஒரு தடையாவது மாமான்னு கூப்பிட்டுருப்பியா? எவ்வளவு அலட்சியப்படுத்தின. அதுக்கு தாண்டி உன்னை கட்டிக்கிட்டு காலம் பூரா அவன் கண்ணீர் வடிக்கணும்னு நினைச்சேன். ஏய் ஏய் ஊர்ல இருக்கிறவங்களாம் மாமா மாமான்னு கூப்பிடுறாங்களே, முறையான மாமான்னு கூப்பிட மாட்டான்னு எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? ஏய் சுகந்தி, நீ ஒரு வார்த்தை போதும், எங்க அப்பாவோட பாதி ஆசை நிறைவேறி போச்சு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. ஏ பங்காளி, உனக்கும் வரட்ட கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்க அப்பா கௌரவம் பார்க்காம இருந்திருந்தா எங்க அப்பா உயிரோடு இருந்திருப்பாரு. இவன் எப்ப என்ன மாமான்னு கூப்பிட்டாலோ அப்பயே எங்க அப்பாவோட பாதி ஆசை நிறைவேறி போச்சு. இந்நேரம் இவளை கூட்டிட்டு போயிட்டு இவ அப்பனும், என் மகன் அப்படி இல்லைன்னு உன் அப்பனும் 2 பேரும் வெட்டிக்கிட்டு சாவுவானுங்க. அதுதான் வேணும். ஏ சுகந்தி, நான் உன்னை கட்டிக்கேன்னு சொல்லி கேவலப்படுத்தினாண்டி உன் அப்பன், அதுக்கு தாண்டி உன்னை கட்டிக்கேன்னு நினைச்சேன். ஏய் நான் எப்பவுமே உன் அழகல மயங்கினது கிடையாது. ஏன்னா உன்னோட பேர் அழகிகள்லாம் என் கட்டில படுத்து கட்டி புரண்டு சொர்க்கத்தை காட்டிட்டாங்க. சரி அதிகமா பேசிட்டேன். 2 பேரும் நல்லா இருங்க. நான் ஒரு பெட்டை போட்டுக்கிட்டு எவனை வெட்டுறான்னு பாக்குறேன். பார்க்க எங்க அப்பா தான் கொடுத்து வைக்கல. ஐயோ அம்மா. ஏய் என் மொபைல் கிட்ட எவனுக்கு கூட்டி கொடுத்துட்டு வந்த? ஏய் உன்னனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்ன உன்ன உன்னை கூட்டிக்கிட்டு வர சாதிக்கிறானா? ஏய் மலர்கொடி, என் பிள்ளைக்கு புருஷன்னா என் தங்கச்சி பையன் மாணிக்க வேணுதானே? யோ உனக்கு எத்தனை தடவையா சொல்றது? அந்த பொம்பளை பொறுக்கிக்கு என் மகளை கட்டி கொடுக்க மாட்டேன்னு. இங்க பார், உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. ஏய் எங்கடே மவளை ஒளிச்சு வச்சுக்கிற? எங்க ஒளிச்சு வச்சுக்கிற? எங்கடே ஒளிச்சு வச்சுக்கிற சொல்லுற? யோ கை அடையா. ஓ நீ ஆம்பளை, நான் பொம்பளை, திருப்பி அடிக்க மாட்டேங்கிற தைரியம் தானே. ஆனா உன் மூஞ்சில என்னால காரி துப்ப முடியும். மான மரியாதைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு, உனக்கு மட்டும் இல்ல, ஏன் எனக்கு இருக்கு. இங்க பார், மரியாதைய கை எடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது. இங்க பாரு, என் புள்ள என் அண்ணன் மக சந்தோஷத்துக்கு தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கையா. அடிக்க வந்துட்ட பெரிய பொட்டச்சே. ஏய் வெறும்பை பத்த மவள ஏடு ஒன்னு ஆமா தானா என்கிட்ட நேரடியா மோத முடி பொட்டச்சு உன்ன வச்சு என் மவளை கட்டி வைக்க பாக்குறானா? ஏய் முதல்ல அந்த பொட்ட பையனை வெட்டி போட்டுட்டு வந்த உங்களை. யோ என்ன சொன்ன? ஏன் அண்ணனையா? ஏன் அண்ணனே உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. என் அண்ணன் நினைச்சிருந்தா என்னைக்கோ உன் ஊரையும் உன்னையும் அழிச்சிருப்பாரு. ஆனா என் அண்ணன் என் மேல வச்ச பாசம் தாயா அவரை தடுத்துருச்சு. இல்லைன்னா நீ அவ்வளவுதான். ஏய் சும்மா தாளிக்காதே,
என் களத்தையும் பார்க்கத்தானே போற. ஜெயிக்க போறது ஒன்னனா நானானு பாக்குறேன். யோ, காது குத்த விசேஷத்துல எங்க அண்ணனை அவமானப்படுத்தி நீ ஜெயிச்சதுதான் நினைக்கலாம். ஆனா ஜெயிச்சது நீ இல்லையா, என் அண்ணன் என் மேல வச்ச பாசம் தான் ஜெயிச்சது. எவ்வளோ சொன்ன ஈடு பைய பேச்ச கேட்டுட்டு சொத்தை பிரிச்சு என் அண்ணனை அவமானப்படுத்த நீ நினைக்கலாம். ஆனா ஜெயிச்சது நீ இல்லையா, என் அண்ணனோட பெருந்தன்மை. அண்ணன் சீர் செய்யப்ப விடாம உன் தங்கச்சி பையனை கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தணும்னு நினைச்சியே, அப்போ என் அண்ணன் கூப்பிடாமலே வந்து என் தங்கச்சி மகளுக்கு நான் தான் சீர் செய்வேன்னு செஞ்சாரு. அப்ப ஜெயிச்சது நீ இல்லையா, என் அண்ணன் தங்கச்சி பாசம். இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் எவனாலையும் பிரிக்க முடியாது. இந்த விஷயம் இந்நேரம் எங்க அண்ணன் கேள்விப்பட்டிருப்பாரு. அடுத்த நிமிஷமே அருவாள் வர்றாரு. பாரு, முடிஞ்சா அவரை ஜெயிச்சுக்கோ. இப்பவே போய் என் மகளுக்கு நான் கல்யாணத்தை பண்ணுறேன். உங்க அண்ணன் வரட்டும், நானும் அவனானு பாத்துக்கிறோம். பாரியா, பார்க்க தானே போறேன், நான் போறேன். வா வந்து வெட்டுறான். உன்னை விட்டு சேர்க்க தெரியுமா, என் தங்கச்சிக்காக தான். அந்த தங்கச்சியா நீ குணப்படுத்தும் போது நீ உயிர் வாழறதுக்காக தகுதி இல்லாதவன்டா. உன்னை உயிரோட விட்டுடா. வேண்டாண்ட, உனக்கு எஞ்சி கேக்குறேன். எனக்கு எத்தனையோ பிச்சையா போட்டிருக்க. இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுல, நாளை பிச்சை கொடுல. உனக்கு எஞ்சி கேக்குறேன். எனக்காக உசுரை கொடுத்துட்டியாமா. அண்ணா இங்க பாருங்க, எனக்கு இந்த உசுரை தவிர கொடுக்க வேற எதுவுமே இல்லைன்னு. எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்க. ஆனா இந்த தங்கச்சி உனக்கு உசுரை மட்டும் தானே கொடுக்க முடியும். அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசைய அண்ணா, எனக்கு புருஷங்கிற உறவு வேண்டாண்ட, அண்ணங்கிற உறவு ஒன்னே போதுண்ட. அந்த அந்த நாய விட்டுடுட, பொழைச்சு போட்டோம். அண்ணா பொண்ணு சந்தோஷம் எங்கட, அவங்க உங்களை தேடிதானே வந்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். என்னையா என்ன அப்படி பாக்குற? இத்தனை வருஷமா பொட்டைய கட்டின தாலிய கழுத்துல கட்டிட்டு உனக்கு முந்தானி விரிச்சு ஒரு பொட்டை புள்ளிய பெத்தது நினைச்சா எனக்கே என் உடம்பு கூசுதுயா. எனக்கு உறவு ஒன்னே போதுன, இந்த உறவின் மடியில தான் நான் தூங்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும்
நிரந்தரமா மலர் என்னை விட்டுட்டு போயிடாம தங்கம் மலர்